வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜா ப்ரோட லாஃப்ட் தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் மதுரை. லாஃப்ட் நேம் ஆர்பிஎம் ராஜா லாஃப்ட் மக்களே. இவங்க நம்மளோட ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்னே சொல்லலாம் மக்களே. ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு 100 வீடியோ போட்டிருக்கோன்னா அதில் 90 வீடியோவில் இவங்களோட கமெண்ட் இருக்கும், அதில் 80 வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்கும் மக்களே. ஸோ அதுதான் ரீசன். வாங்க அவங்க லாஃப்டில் என்னென்ன புறாலாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மாடியில் தான் மக்களே வச்சுருக்காங்க புறா கூண்டு எல்லாம். ஸோ இந்த கூண்டு தான் அவங்களோட மெயினான கூண்டு. ஸோ அதில் வந்து 2 பெரிய டோரு, அதில் சின்ன டோர் 2 வச்சுருக்காங்க மக்களே. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன டோரை திறந்து விட்டோன்னா பறக்கிற புறா எல்லாமே அது வழியாக வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் தான் மக்களே மெயின் டோரை திறந்து விடுறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து அவங்க எடுத்து அனுப்புனது தான், நம்ம போகலை. மேபி சான்ஸ் கிடச்சா நம்ம நேரில் போய் பார்க்கலாம் மக்களே ஒன் டே. ஸோ இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, டைம் கிடைக்கல பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் பெட்டிலாம் எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள், சரிச்சு வைக்காமல் நேராக வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கருணை இப்போ அடிக்கிற வீடியோ வரும் பாருங்கள். ஸோ டேரெக்டாக பறந்து போனோன்னு அடிச்சிடும். இப்போ நான் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பரில். ஸோ அது போக ஃபேன்சியில் வந்து ஃபேன் டைலில் ஒரு 6 பீஸ் வச்சுருக்காங்க மக்களே. 4 பியூர் ஒயிட்டு, அது போக 2 மட்டும் கலர் மக்களே. அந்த 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்போ வரும் பாருங்கள், ஒன்று வந்து ஒயிட்டில் பிளாக் மாதிரி, ஒன்று ப்ரௌன் மாதிரி. ஸோ மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது மக்களே. எல்லாம் மதுரை மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த புறா தான் மக்களே. இந்த ப்ரௌனில் இருக்கிறது வந்து மேலு, பிளாக்கில் இருக்கிறது வந்து ஃபீமேலு. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது கலரு. ஸோ இந்த பேர் தான் இருக்கையில் எனக்கு பிடிச்சது. அவங்க லாஃப்டில் என்னென்னு சொன்னால் இந்த புறா தான் நான் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த புறா பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதிகமாக அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கர்ணை தான் மக்களே போட்டிருக்காங்க. ஸோ கர்ணையில் நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபீமேலை பாருங்களேன், அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒயிட்டில் லைட் ப்ரௌன் புள்ளி போட்ட மெயில் போட்டிருக்காங்க. அது போக பூரி லைனேஜ்லேயும் வச்சுருக்காங்க மக்களே. எனக்கு பூரி லைனேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பறவை ப்ளஸ் அடி ரெண்டுமே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பேரு. ஸோ சேம் கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு நார்மல் லைனேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கர்ணை தான். மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பூரியில் உடச்சி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு கலரு. ஸோ மார்னிங் ஆனாலே பூரா ட்ரைனிங் தான். ஸோ அதெல்லாம் நமக்கு அனுப்பிவிடுவாங்க இன்ஸ்டாவில். ஸோ பாருங்கள் ப்ரோ, ட்ரைனிங் போட்டிருக்கேன். அந்த ஒரு ஷெட்யூலே வச்சுருக்காங்க மக்களே. ஸோ அது பறக்க விடுற ஷெட்யூல்லாம் கூட நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் இதில் அட்டாச் பண்ணல. இது அவங்க லாஃப்ட்டில் பொறிச்ச சிக்கு தான். பட் ரெக்கை வெட்டி தான் வச்சுருக்குறாங்க, என்ன ரீசன் தெரில. பட் கையில் நிற்க விட்டு அது பாட்டு நின்றுட்டுருக்கு பாருங்கள். 1 நாள் கழிச்சு கீழே பறக்கும். ஸோ அப்போ தான் பார்த்தா ரெக்கை வெட்டி இருக்குங்கிறது. அடல்ட் புறாலாம் கைக்கு வருது மக்களே. ஸோ அதையும் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க பாருங்கள், க்யூட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பூரி லைன் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அது போக மற்ற புறாக்களும் கொஞ்சம் கைக்கு வருது மக்களே. கத்திரி செட்டப் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சிம்பிளாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலான்னு இருக்கிறோம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரோமரும் நிறைய வச்சுருந்தாங்க மக்களே. இப்போதைக்கு 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேலு. இந்த ஃபீமேல் இருக்கையில் நான் அவங்கள பார்த்தேன். நம்ம மதுரை மார்க்கெட் போவையில் தான் இந்த ஃபீமேல் அவங்க எடுத்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஆப்போசிட் வரையில் நான் இவங்கள பார்த்தேன். பட் இவங்க வந்து நம்மளை பார்த்ததில்லை. அவங்க கமெண்ட் பண்ணியில் தான் தெரிஞ்சிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த புறாவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் கர்ண ஐசைனு ரோமர் ஐசைன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கிளிப்பில் இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டில் வந்து புறா பறக்கிறது காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க கேமராவில் வந்து அது கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. மேபி நம்ம ஃப்யூச்சரில் அவங்க லாஃப்ட் விசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பறக்க விட்டு அடிக்கிறத கூட நம்ம எடுத்து அப்டேட் பண்ணலாம் மக்களே. உங்கள் கர்ணையில் இந்த ஃபீமேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. கலருக்காண்டியே பிடிச்சிருக்குது. ஸோ சேம் கலரில் அதுக்கு மெயில் போட்டோன்னா சிக்ஸும் அந்த மாதிரி இறக்கலாம். நம்மளும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பேர் செட் பண்ணலான்னு தான் இருக்கிறோம். பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. டிசம்பருக்கு அப்புறம் செட் பண்ணாலும் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மேபி நவம்பர் இல்லை டிசம்பரில் செட் பண்ணுவோம். அந்த டைம் நம்ம மதுரைக்கு இன்னொருக்கு ரீவிசிட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ இதுதான் அவங்களோட கர்ணை அண்ட் ரோமர் கலெக்ஷன் மக்களே. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக ஒரு புதுசாக ஒரு கூண்டு வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சயின்ஸில் கூண்டு வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து மெயில் அரங்குன்னு நினைக்கிறேன். மேல் ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்குறாங்க. திரும்ப கீழே இது கீழே ஃபீமேல் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ நம்மளும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அதாவது இந்த பறக்கிற வீடியோ சொன்னலாம் மக்களே, அது இதுதான். ஸோ இதில் புறா தெரியுதா பாருங்கள், ஒரு 2 சின்ன புள்ளி தான் தெரியும். ஸோ 3 hours சம்திங் பறக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க ஷெட்யூல் நோட் அனுப்பியிருந்தாங்க. பட் இதில் அட்டாச் பண்ணலை மக்களே. மேகத்துக்குள்ளே மறைஞ்சி பறக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புறாக்களை நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இப்படி இருக்கா நம்ம ஊர் பக்கம் அப்படின்னு தெரில. ஸோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எந்த லொக்கேஷன்லாம் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஓகே மக்களே, வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.